ஜெயந்தி, நாரதர் விருது வழங்கும் விழா மற்றும் BSKDL ஆப் துவக்க விழா இனிதே துவங்க உள்ளது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவணக்கம் பாட வருபவர் அக்ஷயாஸ்ரீ. அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி அருள் புரிவாய் தாயே அம்பா. அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி அருள் புரிவாய் தாயே. நிখিல லோக ஜனனி நித்ய கல்யாணி, நிখিல லோக ஜனனி நித்ய கல்யாணி, சகலாகம பூஜித பதகமலே. அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி அருள் புரிவாய் தாயே. शंभु प्रिये शिव शंकरि श्यामले, शंभु प्रिये शिव शंकरि श्यामले, नंबिनवर करुणुम नायकी उमाये, अंबिकाये ताये आनंदवल्लिये, अंबिकाये ताये आनंदवल्लिये, जम्बुकेश्वर मगिल जगदांबिकै ताये. अखिलांडेश्वरी आदिपराशक्ति अरुள் புரிவாய் தாயே. ஓம் सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. அடுத்ததாக நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்குவதற்காகவும் நிகழ்ச்சியின் தலைவர் மற்றும் விருது வழங்குபவர்களை அவர்கள் பற்றிய அறிமுகத்தையும் திரு சூரியநாராயணன் அவர்கள் தட்சிண தமிழ்நாட்டினுடைய சக பிரச்சாரர்கள். அருமையானதொரு மாலை வேளையிலே தென்தமிழகத்தினுடைய விஸ்வசமாத் கேந்திரா நடத்தும் நாரதர் விருது வழங்கும் விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் திரு தெய்வநாயகம் அவர்களே, இந்த விருது வழங்கும் விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற RSS இயக்கத்தினுடைய அகில பாரத இணைச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து வழிகாட்டும் திரு அருண்குமார்ஜி அவர்களே, சங்கத்தினுடைய திருச்சி கோட்டத்தினுடைய தலைவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமுத்துசாமிஜி அவர்களே, இந்த நாரதர் ஜெயந்தி விழாவிற்கு பங்கேற்று விருது பெற வந்திருப்பவர்கள் மற்றும் சங்கத்தினுடைய காரியகர்த்தர்கள், சங்கத்தினுடைய கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய 3 மாநிலங்களில் செயலாளராக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன்ஜி அவர்கள் கீழே இருக்காங்க, மேடை கீழே. கஷேத்திரத்தினுடைய பிரச்சாரக்காக இருக்கக்கூடிய திரு செந்தில்ஜி அவர்களே மேடை கீழே இருக்காங்க. தட்சிண கஷேத்திரத்தினுடைய பிரச்சாரக் திரு ஆறுமுகம்ஜி, தட்சிண பிராந்தத்துடைய கஷேத்திரத்தினுடைய பிரச்சார பிரமுக் திரு ஸ்ரீராம்ஜி அவர்கள்,
மற்றும் நகர ஜில்லா சங்கச்சாலக், இதர காரியகர்த்தர்கள், பத்திரிகை நண்பர்கள், சகோதரிகள் அனைவரையும் விஸ்வசமாத் கேந்திரன் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 2019 இதே திருச்சி மாநகரில் இந்த நாரதர் விருது வழங்கும் விழா நாம் நடத்தினோம். தட்சிண தமிழ்நாட்டிலே விஸ்வசமாத் கேந்திரா சார்பாக. சென்ற ஆண்டு கோவிட்னால இந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை. அந்த 2019 நிகழ்ச்சியை ஒரு சிறு நினைவு கூற நான் விரும்புகிறேன். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திய தினமலர் நாளிதழுடைய எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் திரு பாலாஜி அவர்கள், அதே மாதிரி பிரேமா பார்த்தசாரதி புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர், அந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றியவர் இன்றைக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய அன்னைக்கு அகில பாரத பிரச்சார பிரமுகாக இருந்த திரு அருண்குமார்ஜி அவர்கள். இன்றைக்கும் அவர் அகில பாரத இணைச் செயலாளராக இந்த நாடு ஜெயந்தி விழாவில் 2ஆம் முறையாக திருச்சி மாநகரில் பங்கெடுப்பது என்பது விஸ்வசமாத் கேந்திராவிற்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாரதர் ஜெயந்தி என்பது விஸ்வசமாத் கேந்திரா மூலமாக அகில பாரதம் முழுக்க அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்த ஒரு மாத காலத்திற்குள்ளே நடைபெறுகிறது. உலகத்தினுடைய முதல் செய்தியாளராக அறியப்படுகிற, உள்ளதை உள்ளபடி ஒரு ஊடகவியாளர் என்று சொல்வதற்கு என்ன இலக்கணமோ அந்த இலக்கணப்படி இருந்தவர் நாரதர். அவர் பெயராலே நம் பகுதியில் இருக்கக்கூடிய, நாம் அறிந்த திறமையான நல்ல விஷயங்களை மக்களுக்கு முன்னெடுத்து செல்கின்ற நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த விருது நாம் வழங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இன்றைக்கு திருச்சி மாநகரிலே இது நடைபெறுவது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை ஏற்று நடத்தி இருக்கக்கூடிய முனைவர் தெய்வநாயகம் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். 80 நூல்கள், 40 ஆய்வுக் கட்டுரைகள், சோழமண்டலம் குறித்த செய்திகளை விரல் நுனியில் வைத்திருக்கும் கல்வெட்டு பேரறிஞர், கட்டிடக்கலை பேராசிரியர், இப்படி பல முகங்களை உடையவர் முனைவர் தெய்வநாயகம் அவர்கள். தெய்வநாயகம் அவருடைய தந்தையார் கூட கரந்தை தமிழ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஸோ தந்தையாரிடமிருந்தே தமிழை கற்றவர் முனைவர் தெய்வநாயகம். அவர் தஞ்சாவூரில் வசிக்கிறார். தஞ்சை பெரிய கோவிலின் உயரத்தை போன்று உயர்ந்த படிப்பறிவும் அதன் அகலத்தை போன்று ஆழ்ந்த தமிழ் புலமையும் கொண்ட முனைவர் பேராசிரியர் தெய்வநாயகத்திடம் பேச பேச சோழர்களின் காலத்திற்கே போனது போன்று தோன்றும். இன்றைக்கு அந்த மாதிரி பழைய விஷயங்கள், உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் அருகிவிட்டார்கள். அங்கு ஒன்றும் இங்கொன்றுமா இருக்கக்கூடிய நபர்களிலே மிக முக்கியமான இடத்தை டாக்டர் தெய்வநாயகம் பெறுகிறார். தாவரவியல், தமிழியல் ரெண்டும் 2 வெர்டிகல்னு சொல்லுவாங்க. தாவரவியல் எங்க இருக்கு, தமிழியல் எங்க இருக்கு. கல்வெட்டியல், கோவில் கட்டிடவியல், கோவிலுக்குன்னு ஆகம சாஸ்திரம் இருக்கு, எப்படி கட்டிடம் இருக்கணும்னு அதை பற்றிய விஷயங்கள். பச்சிலை மருத்துவவியல், வேளாணியல் என எல்லா துறைகளிலும் பட்டம் பெற்று படிப்பாளர். தமிழ் பேராசிரியராக 12 ஆண்டுகளும், கட்டிடக்கலை பேராசிரியர் ஆய்வுப்பணியில் 26 ஆண்டுகளும் பணியாற்றியவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர், அங்கே சிண்டிகேட் மெம்பராக இருந்தவர். அறிவியல் புல தலைவர், பல்கலைக்கழக பாடத்திட்ட குழுவின் தலைவராகவும் இருந்தவர். யுனெஸ்கோ கட்டிட பாதுகாப்பியல் குழுவோடைய உறுப்பினராகவும் இருந்தார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலை சங்கத்தின் தலைவர் என இவர் பொறுப்பேற்ற பொறுப்பில் இருக்கும் பதவிகளின் பட்டியல் ஏராளம். செந்தமிழ் வேந்தர், செந்தமிழ் வித்தகர், கட்டிடக்கலை ஆய்வரசு, கட்டிடக்கலை மரபு செல்வர் என பல விருதுகள் இவரால் பெருமை கொண்டு கம்பீரம் பெற்றுள்ளன. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கட்டிடக்கலை குறித்த பல்வேறு அமர்களுக்கு தலைமை தாங்கி பெருமைக்குரியவர். சோழர் வரலாறு, கரந்தை செப்பேடுகள், சித்திர சிந்தனைகள், சிற்ப சாஸ்திர செய்தி, தமிழர் கட்டிடக்கலை, தமிழக கோவில் மரபுகள், ராஜராஜ சோழனின் பள்ளிப்படை போன்ற தமிழ் நூல்கள் 10, ஆங்கில நூல்கள் என 80க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்கள் மூலம் தமிழுக்கு மிகப்பெரிய கொடையாக திகழ்கிறார் டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தருவது என்பது விஸ்வசமாத் கேந்திரத்திற்கும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்திற்கும் பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இன்றைக்கு சிறப்புரையாக ஆற்ற வந்தக்கூடிய ஸ்ரீ அருண்குமார்ஜி அவர்கள் டெல்லியை சார்ந்த சுயம் சேவக்.
சங்கத்தினுடைய தன் சிறுவயது முதலே இணைத்துக் கொண்டவர். அதன் பிறகு சங்கத்திலே படிப்படியாக பல பொறுப்புகளை ஏற்று ஹரியானா மாநிலத்தினுடைய டெபுட்டி ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அப்படி என்ற பொறுப்பில் இருந்தவர். அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாநிலத்துடைய ஸ்டேட் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக பொறுப்பில் இருந்தவர். பல்வேறு விஷயங்கள், பல்வேறு மாற்றங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இந்த ஆர்டிகல் 373 அபரட்சனாக இருக்கலாம். இன்றைக்கு ஒட்டுமொத்த அதனுடைய முகம் மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு எல்லாம் அடித்தளமாகவும் பல அடித்தள வேலைகளை செய்தவர் அருண்குமார்ஜி. அங்கே ஜம்மு காஷ்மீர் ஸ்டடி சர்க்கிள் என்ற ஒன்றை நிறுவி அதனுடைய ஃபவுண்டராகவும் அதனுடைய டைரக்டராகவும் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். பல சிந்தனை மாற்றங்களை அங்கே ஏற்படுத்தியதில் பெரும் பங்கு அவருக்கு உண்டு. அதன் பிறகு 2012 வரை அகில பாரதிய சம்பர்க்க பிரமுக் மக்கள் தொடர்பு என்ற பொறுப்பில் இருந்தார். அதன் பிறகு 2018 வரை அகில பாரதிய பிரச்சார பிரமுக் அந்த பொறுப்பிலிருந்து வழிகாட்டினார். தற்பொழுது அகில பாரதிய இணைச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து நம்மை வழிகாட்டி கொண்டு வருகிறார். அவர் இன்றைக்கு சிறப்புரையாற்ற இருக்கிறார். மற்றும் ஒருமுறை விஸ்வசமாத் கேந்திரா, இது ஒரு செய்தி நிறுவனம். இன்றைக்கு எப்படி செய்தி ஏஜென்சிகள் இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கோ அதே போல ஒரு உன்னதமான உண்மை செய்திகளை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் விஸ்வசமாத் கேந்திரா. இந்த அமைப்பின் மூலமாக ஏராளமான நல் விஷயங்கள் நமக்கு தெரியாத இன்னைக்கு பத்திரிகை நம்ம பார்க்கிறோம். சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் அண்ட் சென்சேஷனல் மேட்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். சென்சிட்டிவான மேட்டர், சென்சேஷனல் உருவாக்குவதற்கான மேட்டர் தான் எனக்கு அதிகமாக பத்திரிகைகளில் பரப்பப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நோக்கில் உண்மையாக என்ன செய்தி வந்ததோ பாசிட்டிவான விஷயங்களை இன்றைக்கு எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக விஷயங்களை சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் விஸ்வசமாத் கேந்திரா. அந்த தட்சிண தமிழ்நாடு சார்பாக இந்த நாரதர் விருது வழங்கும் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் மறுபடி வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, நமஸ்தே. அடுத்ததாக தலைமை உரை ஆற்றுவதற்காக ப்ரொஃபஸர் டாக்டர் ஜி தெய்வநாயகம் அவர்களை அழைக்கிறோம். Okay, sir. Okay, sir. What I was doing. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன். ஞானத்திலே பரமூனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே தானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. அந்த உணர்வோடு கூடிய இந்த திருக்கூட்டத்தை முதற்கண் நான் வணங்குகிறேன். நல்லார் ஒருவர் உளரே எல்லாருக்கும் பெய்யும் மழை. Indian democracy becomes like that. நல்லார்கள் இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் மழை பெய்யுது. காரணம் அதுதான். இந்த அவை உலகின் முதன்மையான மூத்த முதல் ஊடகவியலாளர் என்று நண்பர் சூர்யாஜி அவர்கள் குறித்தார்களே, அதுபோல ஒரு மெசஞ்சராக தம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நமக்காக அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாரத மகாமுனியினுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவிற்கு தம்முடைய ஆளுமையினாலும் அறிவு கூர்மையினாலும் எப்படி ஜம்மு காஷ்மீர் அந்த சிக்கலை எளிதாக மிக அருமையாக தீர்த்தார்களோ, அந்த வல்லுநர் அவர்களுடைய அந்த முன்னிலையிலே நான் பேசுவது மிகவும் மிகவும்
பொருத்தமான ஒன்று. அதற்காக அவர்களை வணங்குகிறேன். My pronouns to respected Arul Kumarji. With humble respects, I will continue my lecture in Tamil. Can you bear with me, sir? Okay, sir. திருச்சி மாநகரில் இந்த அருமையான மனிதர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இது போன்ற கூட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு தலைவர் அவர்களை வணங்குகிறேன். நம்முடைய சூர்யா போன்ற இளைஞர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அந்த கடமைகளை உணர்ந்து இன்றைக்கு முன் வருகிறார்கள். அவர்களை வணங்குகிறேன். இந்த வாய்ப்பின் வழியாக என்னுடைய நெடுநாள் நண்பர் ஹிந்து நாளிதழினுடைய மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய கணபதி அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர்களை நீண்ட இடைவெளி சற்றே தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவர்களை சந்திக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி. நண்பர்களே, நான் 15 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். எங்களுடைய சாதாரண விரிவுரை என்பது ஒரு 1.5 மணி நேரம், ஒரு முகூர்த்தம் முழுவதுமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது 15 நிமிடங்களிலே தான் நாங்கள் எல்லோரையும் வணங்கி பிறகு உரையை தொடங்கும் முகத்தான் நின்று கொண்டிருப்போம். ஆனால் இங்கே 15 நிமிடத்திற்குள் எல்லா செய்திகளையும் நான் சொல்லியாக வேண்டும். நான் புதுசாக எதுவும் சொல்ல போறதில்லை. உங்களுக்கு நாரதர் என்பதை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஏனென்றால் எனக்கு இந்த கூட்டம் என்பது முதல் அனுபவம். இதான் முதல்ல நான் இது போன்ற நல்லார் இணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமர்வு. நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நினைவுண்டோ என்று தாய்மான சுவாமிகள் பாடுவார்கள். இங்கே குடியாக இருந்தவர்கள் தாய்மானவர், அவரை நினைத்துக் கொள்கிறேன். நல்லார் இணக்கத்தோடு நான் சொல்லுகிறேன். நாரத மகாமுனி என்பவர் நம்முடைய புராணங்களிலே வருபவர், நம்முடைய இதிகாசங்களிலே வருகின்றவர், நம்முடைய இலக்கியங்களிலே வருகிறவர். நம்முடைய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்து என்கின்ற இந்திய சமுதாயத்திலே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாரதி பாடுவானே, அந்த சமுதாயத்திலே எல்லோருக்கும் அறிமுகமாகி இருக்கக்கூடிய ஒரு புராண கால ஒரு மனிதர் அல்லது தேவர், நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. ஆனால் அவர் தான் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்டர். இந்த கம்யூனிகேஷன் என்பதை இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்பதை முறையாக செய்த ஒரு மனிதனை சரியான முறையிலே நாம் அலசி ஆராய்ந்து அதனையே நடைமுறைக்கு நாம் கொண்டு வருவோமே ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக பிழைகள் அல்லது முரண்பாடுகள் அல்லது பிறழ உணர்த்துதல் என்பது இல்லாமல் போகும். நாரதர் கலகம் என்பது நன்மையிலே முடியும் என்பது பொதுவான ஒரு சொலவடை. அது கலகம் அல்ல, கலக்கமும் அல்ல. ஆனால் ஒரு பொருளை பற்றி, சிக்கலான ஒரு பொருளை பற்றி எப்பொழுதுமே ஒரு லீடு என்று சொல்வார்களே, அந்த லீடு சரியான முறையிலே எங்கே செலுத்தப்பட வேண்டுமோ அங்கே செலுத்தப்பட வேண்டும் என்பதனை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலிலேயும் நாரதர் எடுத்து காட்டுகிறார். அதுதான் முக்கியமானது. இந்த செய்திகளை எங்கே எடுத்து சொல்வது, யாருக்கு சொல்வது, எப்படி சொல்வது, எந்த சிக்கலை எப்படி சொல்வது, ஏன், எதற்கு, எப்படி என்ற அந்த 3 வினாக்கள் தான் ஆய்வு உலகினுடைய அடிப்படை. அந்த ஆய்வு உலகின் அடிப்படையை முறையாக செய்து வந்தவர் தான் நாரத மகாமுனி. ஆனால் அவரே ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் அந்த டெக்னிக்கல் டிவைஸ். அவருடைய உருவ தோற்றத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நாரதரை நான் இன்றுதான் காணுகிறேன். இந்த அரங்கத்தில் தான் நான் நாரத மகாமுனியை வித்தியாசமான ஒரு படமாக நான் பார்க்கிறேன். நல்லா பாருங்க. நாரத மகாமுனி என்றோனையே உடனே நமக்கு ஏதோ ஒரு கனவுல ஒரு இமேஜ் ஒன்று வரும். இது கருத்தியல் காட்சி. ஏனென்றால் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாமே படித்து பார்த்தவர்கள்.
நாமெல்லாம் படிப்போம், அதை மனசுக்குள்ளார ஒரு பிக்சர்ஸ்க்கு அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்போம். அப்படி வளர்ந்த தலைமுறை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை என்னன்னாக்கா படக்காட்சி, விஷுவல் எஜுகேஷன். எதா இருந்தாலும் படங்காட்டியே ஏமாத்திட்டாங்க. எல்லாம் ஷோவா இருக்கு. ஒருத்தருக்கும் கருத்தியலை எடுத்து சொல்லக்கூடிய வல்லாண்மை என்பது பிழைப்பு கருதி. அவர்கள்ட்ட அந்த அறிவு இல்லாமல் இல்லை. ஆனால் பிழைப்பிற்காக, பொருளுக்காக எதை வேண்டுமானாலும் அப்படி ஒரு பாழ்படுத்துவது என்ற ஒரு மனப்பான்மைக்கு இந்த சமுதாயம் சிறிது சிறிதாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. முழுசா கெட்டு போல, கொஞ்சம் 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 கரையா அரிச்சது மாதிரி அரிச்சு வச்சிருக்குது. அதுக்கு பல்வேறு விதமான சூழல்கள். அந்த சூழல்கள் என்பது ஜனநாயகம் என்பதனை நம்முடைய இந்தியாவிற்கு நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற பொழுது, the very day, on the very eve of our Independence Day, there was a meeting, a public meeting conducted in London, which was addressed by the then Prime Minister of England, Sir Winston Churchill. We all know that he was an Indian. He was an Indian. He born and brought up in India. He knows the very heart of Indians, Indian society. So immediately he is making his reaction over our independence. Immediately சொல்றான் அன்றைக்கு மாலையிலேயே, இது நல்லவர்கள் கையில் அல்லாமல் வேறு மாற்றார்கள் கையிலே சென்று பாழ்பட்டு போகும் நிலைக்கு வரலாம் என்று ஒரு கருத்தினை அவன் எடுத்துள்ளான். At the very eve of our Independence Day, 15th of August 1947, லண்டன்ல நடக்குது. அதை நம்ம எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நமக்கு இண்டிபெண்டன்ஸ்ங்கிறதை டெக்ளேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆளுமையில் இருந்தவன் கிளமெண்ட் ஆட்லி. பட் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றவன் யாருன்னாக்கா தென் பிரைம் மினிஸ்டர் who was a winner of the Second World War, Winston Churchill. He was born and brought up in our own Bangalore. பெங்களூர்ல பிறந்து வளர்ந்தவன். அதனால இந்தியாவினுடைய நீள அகலங்கள், குறுக்கு நெடுக்கு எல்லாம் தெரிஞ்சவன். சொல்றான் அப்பயே ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்றான். ஏன்னாக்க இங்க அப்பயே ஒரு சில குறுக்கு சால்கள் ஓட்டப்பட்டு இருந்த குறுக்கு சால்கள். இதை ஒரு வரலாற்று ஆசிரியன் என்ற முறையிலேயே நான் சொல்லுகிறேன். நான் முன்னரே சொன்னேன், இந்த கூட்டம் போன்ற கூட்டங்களிலே நான் இதுதான் முதன்முறையாக கலந்து கொள்ளுகிறேன். ஆனால் ஒரு வரலாற்று ஆசிரியன் என்ற முறையிலே என்னுடைய பார்வை வெறும் கட்டிடக்கலை மட்டுமல்ல, தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல, இந்தியர்களுடைய பாரம்பரிய மரபு செல்வங்கள் மட்டுமல்ல, பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய செய்திகளையும் நான் தொடர்ந்து the deep observation என்று சொல்வார்களே, அது போல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிலே நான் கண்டறிந்தது பிழையாக கூட இருக்கலாம், ஆனால் சான்றுகள் காட்டப்பட்டால் நான் திருத்திக் கொள்ள, என்னை திருத்திக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். மிக அருமையான ஒரு செய்தி, நாரதர் வடிவம். புதிய கோணத்தில் புதிய படத்தை மிக பழமையான ஒரு வடிவாக்கமாக நான் இங்கே காணுகிறேன். யார் வீட்டில் வந்துச்சு தெரியல, சூர்யா தான் எனக்கு சொல்லணும். நாரதர்னு உடனே என்னன்னாக்கா, நாரத வீணை நயந்தெறி பாடலும் என்ற நம்முடைய தமிழ் இலக்கிய பதிவு. அரங்கேற்று காதையில நாரத வீணையை பற்றிய குறிப்பிலே அரங்கேற்று காதையிலே மாதவி ஆடுகிறாள். The first epic over a public epic was raised only from this land. நீங்க உலகின் எந்த கோணத்துல பாத்தீங்கன்னாலும், எந்த இடத்துல பாத்தீங்கன்னா 22 நாடுகளிலே வாழ்ந்திருக்கிறேன் ஆய்விற்காக. நண்பர்களே, நான் சொல்லுவேன், இந்த மண்ணிலே தான் அந்த பதிவு இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் அவர்களை தழுவிய காப்பியங்கள், 2 காப்பியங்கள் எழுந்தன. கிரேக்கத்திலே எழுந்திருக்கக்கூடிய ஒடிசியை பற்றி பறக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கத்தியர்கள். அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் கற்பனை, எல்லாம் புராணிக், இமேஜினேட்டிவ்.
பட் இங்கே வாழ்ந்த ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹிஸ்டரி. அதை ஒரு லிட்ரேச்சரா அழகா என்சாண்டிங்கா கிளாசிக்கல் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் முத்தமிழிலே கொடுத்திருக்கிறார். அதிலே குறிக்கிறார் மாதவி நாரத வீணை நயந்தெறி பாடலும். அந்த வீணை என்கின்றவனே அப்ப யாழ் என்று இங்கே உணர்ந்திருந்தார்கள். நாரத முனியை வீணை இல்லாமல் நீங்கள் காண முடியாது. நாரதர் அப்படின்னாக்க ஒரு ஐடென்டிக்கல் ஃபீச்சர் என்னன்னாக்கா இஸ் வித் ஏ ஹார்ப், ஒரு யாழ் இருக்கும். அந்த யாழுக்கு பேரு மகதின்னு பேரு, மகதி யாழ். இங்க மகதி யாழ்னா இது வீணையா கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நிலையில வந்த நாரதர். ஏன்னா யாழ் என்பது வெர்டிகலா வச்சு வாசிப்பது ஹார்ப். இது கிரேக்க பண்பாட்டிலையும் வருது, ரோமன் பண்பாட்டிலையும் வருது, தமிழ்நாட்டு பண்பாட்டிலையும் வருது. அதனாலதான் மாணிக்கவாசக சுவாமிகள் பின்னாடி பேசுகின்ற பொழுது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் ஏத்தொலி கூத்தொலி இயற்றினர் ஒருபால் என்று பேசுவார். அப்ப யாழ் ஒரு பக்கம் இசைக்க, வீணை ஒரு பக்கம் இசைக்கப்பட்டது. இந்த யாழ் வீணையோடு இணைந்து சற்று குறைவாக ஏனென்றால் அந்த வெர்டிகலா வச்சு வாசிக்கிறது கொஞ்சம் சிரமம். கிழக்கை முறையிலே ஹரிசாண்டலா வச்சு வாசிக்கின்ற பொழுது எளிதாக இருந்தது என்ற முறையிலே அது வளர்ச்சியுற்றது. அந்த நிலையினை நாம் நாரதரோடு நினைத்து பார்க்கிறோம். ஒன்று, அப்ப என்ன அர்த்தம்? நாத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நாத பிந்து கலாதி நமோ நமோ. நாதம் தான், நாத தத்துவம் தான் 36 தத்துவங்களிலே அடிப்படை தத்துவம், உச்சம், the pinnacle of our philosophy, the particle. அப்ப எல்லாமே ஒரு அணுவிலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் அந்த சவுண்ட், அந்த வேவ், சவுண்ட் வேவினுடைய பார்ட்டிகிள் எது அப்படின்னாக்கா நாத பிந்து. நாத பிந்து இல்லை என்றால் இன்றைக்கு உயிரினங்கள் இல்லை. நாதம் தான் அடிப்படை தத்துவம், நாதம் தான் மூச்சு காற்று. இதனை அவர் கொண்டிருக்கிறார் என்றால் அப்ப உயிர்காற்றை தான் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலோடு கூடிய ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு மெசஞ்சர். அவருக்கு ஒரு ஆண்டனா உண்டு. இங்க ஆண்டனா இல்லை. இந்த படத்துல பாருங்க ஆண்டனா இல்லை, இந்த படத்துல ஆண்டனா இல்லை. அவருக்கு நாரதர்னு சொன்னே உச்சி குடிமை இருக்கும். அதுல ஒரு பூவை வேற சுத்தி விட்டுருப்பாங்க. ஆமா சார், ஒரு ஆண்டனா. உங்க சவுண்ட் வேவ் முழுக்க எப்படி உங்களுக்கு இப்ப டிரான்ஸ்மிஷன் ஆகி இந்த செல்போனுக்கு வருது, டிவிக்கு வருது, எல்லாத்துக்கும் வருது. எப்படி வருது? சவுண்ட் வேவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். எம்போடிமெண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. எதனை, எங்கே, எப்படி, ஏன், எதற்காக சொல்லுங்க. இவ்வளவுதான் 15 நிமிஷத்துல நான் பேசலாம். இல்லாட்டி நான் 3 மணி நேரம் பேசணும், 2 முகூர்த்தம் பேசுவேன். 15 நிமிஷத்துல இவ்வளவுதான் பேசணும். நம்முடைய அமைப்பு நேரத்தை பொன்போர் கருதுகின்ற ஒரு அமைப்பு. எனவே அந்த பெருமகனார் பெயரிலே இன்றைக்கு சிறந்த ஊடக வல்லுநர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாணயமான, நேர்மையான அந்த தத்துவங்களோடு, தத்துவம் என்று ககவேலூர் அம்பாவாய் ஆண்டாள், ஆனால் தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிலாசாபிக்கல் இன்டென்ஷன் இருக்கணும். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட கணபதி 70கள் 80களிலே தஞ்சையிலே நான் கண்ட கணபதி அப்படி வாழ்ந்தார். நேர்மையான செய்திகளை மட்டும்தான் போடுவார். அதற்குரிய இலக்கணங்கள்ல கொஞ்சம் கூட பூஸ்ட் பண்ணிகள்லாம் காட்ட மாட்டார். எது உண்டோ, உண்மைகள் ஏதோ அதை கொண்டு போய் மக்களுக்கு முன்னாடி காட்டுவார். அதை பற்றி அவர் சில கருத்துரைகள் சொல்லுமா, அப்படி சொல்லுமாறு இருக்குவேயானால் அதை பற்றிய தன்னுடைய ஒரு கருத்தை மட்டும் தெளிவாக சொல்வார், மிக தெளிவாக. அது he has the right. அது அவருக்கு அந்த உரிமை உண்டு. நாரதர் கலகம் போல் அப்படி நன்மை பயப்பதாக ஒரு செய்தியை, கலகம் என்பது ஒண்ணு இல்லை, அது 4 பேருடைய சித்தங்களை கலக்குவது என்று பொருள். அந்த செய்தி என்பது சென்று தாக்கணும். அந்த செய்தி அவ்வளவு தூரம் அது இம்பாக்ட்னஸ் இருக்கணும். the influence, impactness. அது இல்லைனாக்க செய்தி இல்லை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடேன்னு அவன் பாடுறான் பாரதி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அப்படின்னு பாடம் வகுப்புல எடுக்கிறான் வாத்தியார்.
எந்த பிள்ளைக்கு அந்த உணர்ச்சி வரும்? தேசாபிமானமும் பாஷாபிமானமும் வரணும்ல. தேசம் இருந்தால் தானே நீ பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனீசரம் தானே. அந்த திமிரு இருக்கணும், அடாசிட்டி இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஞானத்திலே என்று சொல்லுங்க, வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொள்வோம். எப்ப முழு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாடுகிறான், இந்த மண்ணிலே விளைந்த ஒரு வித்து. அந்த சுரணை இருக்கணும்ல. அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது இந்த மக்களுக்கு ஊட்டி வந்தவர் நாரதர். தொடக்க முதலாக பிரம்மாவினுடைய மகன். காசியபருக்கும் நாரதன் என்ற ஒரு பெயர். ஒரு கட்டிடக் கலைஞன் என்ற முறையிலே நான் சொல்லிவிடுகிறேன். அவரால் யாக்கப்பட்டிருக்கக்கூடிய 20,000 கிரந்தம் கொண்டிருக்கக்கூடிய நாரதீயம் என்ற ஒரு கட்டிடக் கலை நூல் வழக்கிலே கிரந்தத்தில் இருக்கு. அந்த நாரதீயத்திலே இசையும் கலந்து இசைக்கு இலக்கணம் சொல்லுகிறான். நாரதீயத்திற்கு இலக்கணம் சொல்லி, இசைக்கு இலக்கணம் சொல்லி அவருடைய அந்த படைப்பு அமைந்திருக்கிறது. எனவே இசை வேறு அல்ல, இந்திய மரபு வேறு அல்ல. எல்லாவற்றையும் எந்த மொழியாக இருந்தாலும் நாம் ஒலிக்கின்ற பொழுது அதிலே ஒரு இசை வருகிறது, அந்த ஒலி வருகிறது. அந்த ஒலி நாதம், நாத பிந்து, அதன் முழு வடிவாக இருக்கக்கூடிய அந்த நாரதரின் பெயரிலே இந்த விழாவினை விருது வழங்கும் விழாவாக அமைத்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். இந்திய மரபினை போற்றுதல் வேண்டும். நமக்குரிய இந்த மரபு உலகிலே எந்த அரங்கிலேயும் எந்த இனத்திலேயும் இல்லை என்கின்ற அந்த பண்பாட்டு விழுமியம் என்ற செருக்கு இருக்கணும், கருத்து செருக்கு, இன்டலெக்சுவல் அரகன்ஸ் இருக்கணும். இந்த ட்ரெடிஷனல் ஹெரிட்டேஜ் இன்ஹெரிட்டன்ஸ்ல நமக்கு அந்த ப்ரைடு இருக்கணும். அடிப்படையில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியே தர மறந்துட்டோமே. கல்வி சீர்திருத்தம் சீர்திருத்தம் என்று சீரழித்திருக்கிறோமே. அதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வாக இது போன்ற கூட்டங்களை நம்முடைய அன்பர்கள், சூர்யா போன்ற அன்பர்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா போன்றவர்களுடைய தலைமை, எவ்வளவோ ஆளுமைகளை எல்லாம் பார்த்த பெருமக்கள் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களிடையே நான் அதிக நேரம் நிற்க முடியாது. என்னுடைய நேரம் ஏறத்தாழ நிறைவு. அந்த நிலையிலே இந்த ஒரு கருத்தினை மட்டும் நாம் வைத்துக் கொள்வோம். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிவு. ஆறுக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்பதனை நினைவு கூறுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வினை எடுத்து சொல்வோம். அதற்கு இசை வடிவாக இருந்த நாரதர் வாழ்க்கையை மாற்று கோணத்திலே திரித்து சொன்னதை மாற்றி உண்மையான அவருடைய அந்த இயல்பு நிலை, அந்த செய்திகள் பரிமாற்ற நிலை, அந்த ஊடகத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள், அதனுடைய எத்திக்ஸ், த எத்திக்கல் நோட்ஸ் ஆஃப் நாரதா, அதை எடுத்து சொல்லி நாம் நம்முடைய இளைய சமுதாயத்தினரை உண்மையிலேயே பாரத மக்களாக வளர்த்தெடுப்போம். அதற்கான இந்த முன்முயற்சியினை நான் பாராட்டி, அந்த முன்முயற்சிகளை இந்தியா முழுவதும் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அருண்குமார் ஜி போன்ற பெருமக்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். அருண்குமார் ஜிக்காக I will give a clue that Article 370 of our Indian Constitution was constituted by a Tanzanian. A shocking news indeed. A Tanzanian only has constituted the particular Article 370 regarding Jammu and Kashmir. His name was Gopalsamy. Gopalsamy Iyengar was the format. அந்த ஃபார்மேட்டை எழுதுனவர். ஏன்னா அன்றைக்கு காஷ்மீரில் நம்முடைய மகாராஜா கரண் சிங்கினுடைய தகப்பனாற்ற ஹரிசிங் மகாராஜாட்ட அவர் திவானா இருந்தார், தஞ்சாவூர்காரன். அவன் போட்டு முடிச்சு என்ன மாதிரி முடிச்சு போட்டிருக்கான் அப்படிங்கிறத 1970s I was talking in my classrooms. I know the secrets of his அந்த ட்வீட் போட்டதெல்லாம் எனக்கு அதனுடைய சீக்ரெசி எனக்கு புரிஞ்சு. That time I was very fond of reading our constitution. அப்போ ஆர்டிகல் 370 மட்டும் ஏன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ல கொடுக்குறான் அப்படிங்கிறத நான் பின்புலங்களை எல்லாம் தேடி பார்த்த பொழுது 76
ஐ ஹவ் ஃபவுண்ட் சம் ஃபேக்ட்ஸ். அவன் எப்படி முடிச்சு போட்டிருக்கான்னாக்கா தஞ்சாவூர்காரன் போட்ட முடிச்சு. தஞ்சாவூருக்கு குசும்பு அதில் இருக்கு. அந்த குசும்பினை நீக்குவதற்கு நம்முடைய அருள்குமார்ஜி போன்ற பெருமக்கள் எத்தனை முயற்சி எடுத்த அழகான அந்த சிக்கலை அப்படி எடுத்துட்டாங்க. நான் நாரத வடிவிலே உங்களை நான் காண்கிறேன். சிக்கலை தீர்க்கும் நாரத வடிவிலே உங்களை காண்கிறேன். எனவே உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசு இன்றைக்கு ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான, இந்த மண்ணையும் மக்களையும் வாழ்விக்கக்கூடிய நோக்கங்களோடு இயங்கிக் கொண்டிருக்க ஒரு நிலையிலே நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பினை நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அளித்து வாழ்வாங்கு வாழச் செய்வோம். அதற்குத்தான் முதியவர்கள் முன்னே சென்ற வழி பின்னேர் செல்லட்டும் என்பதாக இந்த அருமையான விழா இங்கே அமைந்திருக்கிறது. அதற்காக அமைப்பாளர்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்த்தி, உங்கள் அத்துணை பேரையும் பணிந்து வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி கோட்டத்தின் சங்கத்தலைவர் அவர்கள் திரு தேவநாயகி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக விருது வழங்கும் விழா. முதலாவதாக விருதை பெறுவதற்காக திரு வி கணபதி அவர்களை, மூத்த பத்திரிகையாளர். ஒரே ஒரு நிமிஷம் சூர்யா, ஐயா அவர்கள்ட்ட புக்கு நான் பிரசன்ட் பண்ணேன். It's a humble. Oh. One is there and little chapters are in English. It's about the thing. And this is about you. As you can. Have your team. விருதினை வழங்குவதற்காக ஆத்தரிஷி அருண்குமார்ஜி அவர்களை அழைக்கிறேன். வி கணபதிஜி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், 60 ஆண்டு கால பத்திரிகை துறையில் அனுபவம் வாய்ந்தவர். 1962 முதல் 2022 வரை சென்னை, மதுரை, சேலம், தஞ்சாவூர் மற்றும் திருச்சியில் தி இந்து ஆங்கில நாளேடு சிறப்பு நிருபராக பணியாற்றியவர். சுற்றுச்சூழல், வனவிலங்கு, சுகாதாரம், நீர் மேலாண்மை, கலை மற்றும் கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் நிபுணத்துவம் பெற்றவர். மேலும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற பிரிவினரின் பிரச்சனைகளை சித்தரிக்கும் கட்டுரைகள் பல எழுதியவர். இவரது ஆய்வு கட்டுரையால் சிவபுரம் மற்றும் மத்தூர் கோயில்களில் திருடப்பட்ட நடராஜர் சிலை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திருப்ப அனுப்பப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. காவிரி டெல்டா பகுதியில் உள்ள சிறந்த இசைக்கலைஞர்களை குறித்தும் தமிழகத்தின் பல பகுதிகளில் நடைபெறும் இசை விழாக்கள் பற்றியும் சிறப்பு கட்டுரைகளை பல எழுதியுள்ளார். காவேரி டைம்ஸ் என்ற பத்திரிகையின் தலைமை நிருபராகவும் பணியாற்றி வருகிறார். அவருக்கு நாரதர் ஜெயந்தி விழாவில் நாரதர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. If you don't mind, few minutes, remove the mask. Okay. Thank you so much. You will not be in the mask. हार्दिक अभिनंदन. Really a player for the company.
அடுத்ததாக எழுத்தாளர் மற்றும் கட்டுரையாளர் திரு எஸ் ஆரோக்கியசாமி அவர்களை நாரதர் விருது பெற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு எஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் தம் இளம் காலத்திலிருந்தே சமூக நீதி போராளியாக இருந்து வருகிறார். அரசியலில் நீண்ட கால அனுபவம் பெற்றவர். சமூக மாற்றத்தை விரும்பும் சிறந்த செயற்பாட்டாளர், எழுத்தாளரும் ஆவார். உயிர் தெழுமா கம்யூனிசம், பெரியார் பெரியாரா, அரியணை ஏறிய பொய்கள், வர்ணம் சாதி தீண்டாமை இந்தியாவில் மட்டுமா, அறவழி காட்டும் ராமாயணம் மகாபாரதம் என்ற 5 நூல்களை எழுதி வெளியிட்டதோடு தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். மேலும் சர்வோதயம் மலர்கிறது, தமிழ் எழுச்சி, தமிழக அரசியல், அத்திப்பு போன்ற இதழ்களில் தொடர்கட்டுரை எழுதி வந்து வாசகர்களின் பெரும் பாராட்டுகளை பெற்றுள்ளார். புதுக்கோட்டையில் வசித்து வருகிறார். அவருக்கு நாரதர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நாரதர் விருது பெறுபவர் தஞ்சையை சார்ந்த எழுத்தாளர் குணசேகரன் அவர்கள். அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு குணசேகரன் அவர்கள் ஏராளமான வரலாற்று ஆவணங்களை ஆய்வு செய்து முகலாயர் ஆட்சியில் இந்துக்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளையும், சுல்தான்கள் இந்து கோயில்களை சூறையாடி பெண்ணையும் பொன்னையும் பொருளையும் கொள்ளையடித்து சென்றதையும், இந்துத்துவ தெய்வ விக்கிரகங்களை சேதப்படுத்தியதையும், அவமதித்து நடத்திய அக்கிரமங்களை சுட்டிக்காட்டி உண்மையான இருண்ட காலம் என்கிற புத்தகத்தை எழுதியவர். இந்திய வரலாற்றிலும் சமயங்களில் வரலாற்றிலும் ஆழ்ந்த புலமை உடையவர். மிக தெளிவாக முகலாய மன்னர்கள் மதமாற்றத்திற்காக இந்துக்களுக்கு செய்த கொடூர செயல்களை அனைத்தையும் அடக்குமுறைகளையும் இதுவரை எந்த நூலிலும் தந்திருக்காத அளவு உண்மையான இருண்ட காலம் என்ற நூலின் மூலம் விவரித்திருக்கிறார். அவருக்கு நாரதர் ஜெயந்தி மூலமாக இந்த நாரதர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.